வணக்கம். ஆக்சுவலாக அமோகா ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்ல. 2017லயே நெறின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் மீடியாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாள் எல்லாம் புதுசாக மாறிட்டீங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் மீடியாவை தவிர வேறு யாரும் கிடையாது. உண்மையாலுமே நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நாங்கள் ஒரு அடுத்த இடத்துக்கு வர முடியும். அதனால் உங்களை எல்லாமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நன்றி. அதே மாதிரி இந்த விழாவின் முக்கியஸ்தராக கலந்து கொண்டுள்ள அண்ணன் கே ராஜன் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பெரியோர் சங்க தலைவர் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தும் விஜயமுரளி சார் அவர்களுக்கு இசி மெம்பர், ப்ரொடியூசர் கவுன்சில், அதே போல் சுதந்திரதாஸ் ஐயா, கர்ணன் அவர்களுக்கும், சாகித்யா அவருடைய இசையமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆல்பம் எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிம்பாங்க. அதை விட்டுட்டுன்னா இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு. அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிறவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. டிஓபி அவர். எனக்கு நிறைய கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஜெயந்தி பசங்க, சூர்யா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம், இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா பேத்துக்கும் தெரியணும். அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம். படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். அதேபோல் இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க. சாதாரணமாக வந்து சிம்பிளாக இட போடுற ஆட்கள் கிடையாது. அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர். அவங்க நார்த்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. ஏறத்தாழ 11 லேக் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க ஒரு ரீல் போட்டாங்கன்னாவே மினிமம் 1 லட்சம் பேருக்கு மேலே லைக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேருமே. ஸோ அந்தளவுக்கு மிக ஃபேமஸான அந்த பொண்ணு இங்கே வந்து நடிக்கிறது காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது ஹீரோயினாக வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அதனால அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இதான் உண்மை. ரெண்டாவது, இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அவங்க இங்கே வர்றது மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லாரும் மிக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.